Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 572 பார்ட் 1. ஓபன் பண்ணா இங்க பேலஸ்ல இருக்க நம்மளுக்கு உபசரணை எல்லாம் பலமா இருக்குது. இந்த அளவுக்கு பண்றீங்களே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொன்னா, நீங்க பண்ண வேலைக்கு நாங்க இதெல்லாம் பண்றது கம்மி, ஏதோ எங்களால முடிஞ்சதை பண்றோம் பாங்க. நம்மளுக்கு ஓவரா வெளுத்துனால டைஜஸ்ட் ஆகிறதுக்கெல்லாம் ஒரு மருந்து. சரி எல்லாமே நல்லபடியா போச்சு, இனி கிளம்புற வேலை மட்டும்தான் சொன்ன உடனே நம்ம சிரகோஷி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவா. ஏன்னா நம்மளுக்கு கிளம்புறது அவளுக்கு கஷ்டமா இருக்குது. அதனால ஃபீல் பண்ணி ரொம்ப அழுவா. ஐயோ அழுது தொலையாத, நீ அழுதினா இங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸே கிரியேட் ஆயிரும் போல. சரி அதெல்லாம் ஓகே. இந்த பிராங்கி பையன் எங்க போனான்னு கேட்டா அவன் கப்பலை ரெடி பண்ணி இருக்கான். அது மட்டும் இல்லாம கப்பலை கரெக்டா ஓட்டுறதுக்காக சில பல ட்ரிக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கானாமா. அப்பதானே இனிமேட்டு எந்த ஒரு பஞ்சாயத்து வந்தாலும் ஈஸியா எஸ்கேப் ஆகி போக முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் இவங்க போறது சாதாரண இடம் இல்ல, நியூ வேர்ல்டு. இதை பேசிட்டு இருக்கும் போதே மினிஸ்டருக்கு சேம்பர்ல திருடு போன ட்ரெஷரோட லிஸ்ட் வரும். செக் பண்ணி பார்த்துட்டு மிரண்டுவாரு, என்ன இத்தனை காணாம போயிருக்குன்னு. அது கூடவே டொமேட்டோ பாக்ஸும் காணாம போயிருக்குது. அந்த மேட்ரு தெரிஞ்ச உடனே ஐயோ ஆத்தாடி அம்மாடின்னு கத்துக்கத்துன்னு கத்திட்டு கிடப்பாரு. அப்படி அங்க கட் பண்ணி அந்த ஜென்டில்மேன் கரிபுவை காட்டுறாங்க. அவன் லூஃபிய வண்டையா திட்டுவான். இவன் ஒருத்தன் குறுக்க வந்து தொல்லை பண்ணிட்டு அவன் நீ அடிச்சு துரத்துவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தனியா உட்காந்து புலம்பிட்டு இருப்பான். சரி பரவாயில்ல, பிரின்சஸ தூக்கிட்டு வரக்குள்ள அடிச்சு தெரிய விட்டுட்டான். பரவாயில்ல போயிட்டு போகுது. என்கிட்ட தான் ஏகப்பட்ட ட்ரெஷர் இருக்குது, அது போதும். அதை வச்சு நான் 100 பைரட்ஸை விலைக்கு வாங்கி நான் நியூ வேர்ல்டுல வச்சு இவனை கொல்லல, கண்டிப்பா கொல்லுவேன்னு சொல்லி உள்ளுக்குள்ள ட்ரெஷரை நோண்டி பார்ப்பான். ஒண்ணுமே இல்ல. ஐயோ எங்கடா போச்சு என் ட்ரெஷர், எங்க போச்சுன்னு சொல்லி பதற ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா இந்த லூசு பைய கீழே விழும்போது அவன் பாடியில இருந்த ட்ரெஷர் எல்லாமே தெரிச்சிருச்சு. ஆனா அந்த டைம் அவன் அன்கான்சியஸா இருந்திருக்கான். நம்ம பையல ட்ரெஷரை தேடி மட்டும் தானே வந்தானுங்க. அதனால இவனை கண்டுக்காம அள்ளிட்டு போயிட்டானுங்க. அது இந்த லூசு பையலுக்கு தெரியல. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என்னால இப்போ ஒரு கேண்டி கூட வாங்க முடியாதுன்னு தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். என் ட்ரெஷர் எங்க போச்சு, யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. இங்க நெப்டியூன் ஆர்மியை சேர்ந்தவங்க எல்லாம் பேலஸ்ல டேமேஜ் ஆன இடத்த பூரா சரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரம் கிங் இங்க நம்ம ஜிம்பைட்ட கேஷுவலா பேசிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி அவனோட சன் பைரட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா என்னன்னு. அதெல்லாம் நல்லா இருக்காங்க, என்ன கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கானுங்க அவ்வளவுதாங்கிற மாதிரி சொல்லுவான். இப்ப என்னன்னா இந்த ஐலாண்டுக்காகவே சன் பைரட்ஸ் பிக் மாம் கூட கை கோர்த்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் நினைச்சான், ஆனா இவனுக்காண்டி ஏத்துக்கிட்டாங்க. இப்ப என்னன்னா நம்ம ஜிம்பையும் சன் பைரட்ஸ் தான் அப்படின்னா இவனும் பிக் மாம் சொன்னா கேட்கணும். இந்த மாதிரி ஃபிஷர் டைகரை தவிர அடுத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்கறது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்குங்கிற மாதிரி கிங் கேட்பாரு. அவனுக்கு அதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல, ஏன்னா இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்றது பிக் மாம், அவ 4 எம்பரர்ஸ்ல ஒருத்தி. சோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம இவங்க க்ரூ சேஃப்டியா இருக்கும். ஈவன் இப்போ ஒயிட் பியர்டு செத்ததுக்கு அப்புறம் கூட இந்த ஐலாண்டை பிடிக்கிறதுக்காக ஏகப்பட்ட பேர் வந்திருப்பாங்க. ஆனா இந்த சன் பைரட்ஸ் பிக் மாம் கூட ஆலியா இருக்கிறதுனால யாருமே இந்த ஐலாண்டு மேல கைய வைக்கல, எல்லாம் அவளுக்கு பயந்துகிட்டு. இதெல்லாமே உன்னாலதான் சொல்லி ஜிம்பைய பாராட்டி தள்ளுவாரு. ஆனா அவன் அப்படியெல்லாம் யோசிச்சு பண்ணல, இது ஒரு கோயின்சிடென்ஸா நடந்ததுதான். பட் இப்போதைக்கு இவங்களுக்கு எப்படியாச்சும் இந்த ஐலாண்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கு பைரட்டா இருந்தா மட்டும்தான் முடியும். அப்ப ஜிம்பை இருந்துகிட்டு எனக்கு ஒரு யோசனை வருதும்பானா. என்னன்னு கேட்டா அவன் பிக் மாம் கிட்ட இருந்து வெளியில வர போறானாமா. எதுக்குன்னா ஜிம்பை கிட்ட லூஃபி என்னோட க்ரூல வந்து சேர்ந்துக்கன்னு சொல்லி கேட்டான்ல, அந்த டைம் அவன் முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணமே இவன் பிக் மாமோட ஆளா இருக்கிறதுனால மட்டும்தான். ஆனா இப்போ அவன் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்துட்டான், இந்த மாதிரி லூஃபியோட க்ரூல போய் சேர்ந்துக்கலான்னு. ஏன்னா இவன் பிக் மாம் கூட இந்த டீல போடும்போது ஜஸ்ட் ஒரு காஃபியை குடிச்சுக்கிட்டு கேஷுவலா வாய் வார்த்தையில பேசிக்கிட்டது மட்டும் தானே தவிர அதுக்காக எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் டாக்குமெண்ட்டும் இவங்க யூஸ் பண்ணல. அதனால அவளை விட்டு வெளியில வந்தலான்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா இதுல பஞ்சாயத்து என்னன்னா, இதனால அவன் இந்த ஐலாண்டு மேலேயே காண்டாருக்கு வாய்ப்பு இருக்குது. சோ அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுவான். கிங் கேட்டுட்டு எல்லாத்துக்குமே நீயே பொறுப்பெடுத்துக்காத, நாங்களும் ஏதாச்சும் பண்ணுவோம், நீ ஒன்னும் கவலைப்படாத, இதுக்காக தான் நான் ஒரு பேக்கப் பிளான் வச்சிருக்கேன் பாரு. என்னன்னா ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 70,000 பேர் இப்ப இவரு கூட வந்து சேர்ந்திருக்காங்கல்ல, அவனுக்கு எல்லாருமே பக்கா ரவுடிங்க. பஞ்சாயத்துன்னு இறங்கினா நின்னு சண்டை போடுவானுங்க. சொல்ல போனா அவனுக்கு ஒரு நியூ சோல்ஜர்ஸ். சோ எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன பண்ண ஜிம்பையே ஆடி போயிருவான். பரவாயில்லையே நம்ம தலைவர் பயங்கரமா பிளான் பண்ணி வச்சிருக்காருன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்கேஸ் பிக் மாம் வந்து இனிமேட்டு உங்களுக்கு நான் ப்ரொடெக்ஷன் தர மாட்டேன், நீங்களே தான் பாத்துக்கணும், பைரட்ஸ் எல்லாம் வந்தா சாயங்கன்னு விட்டுட்டு போனா கூட அவருக்கு அதை பத்தி கவலை இல்ல. அவர் அதுக்கு பதிலா வேற ஒரு ஜாலி ரோஜரை யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுதான் நம்ம ஸ்டார் ஹேட் லூஃபியோட ஜாலி ரோஜர். இதுல 2 பேத்துக்குமே செம ஹாப்பி. ஆனா நிஜமாவே அவங்க அதைத்தான் பண்ண போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியலையே. அதே நேரம் இங்க பேலஸ் எல்லாம் பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமுங்கும் போது மினிஸ்டர் அடிச்சு புரண்டு வந்து கிங்கு நமக்கு ஆபத்தும் பாரு. என்னையான்னு கேட்டா இப்பதான் எனக்கே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதுமா, அதுவும் லூஃபிக்கு கொடுத்தானே ட்ரெஷர், அதை பத்தி. அதுல என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டா அந்த ட்ரெஷர் கூட தான் டொமேட்டோ பாக்ஸும் இருக்குது, அதை மட்டும் அவங்களை ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்கன்னு கேட்பாரு. உடனே கிங் செமையா காண்டாயிருவாரு. அது எப்படி இந்தாங்க வச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அதை தாங்க இதை தாங்கன்னு சொல்லி கேட்டா அது தப்பு இல்ல. சரி அந்த பாக்ஸ்ல அப்படி என்னதான் பஞ்சாயத்துன்னு கேட்டா ஓபன் பண்ணா அது வெடிச்சிருமாமா. அட வீணா போன முட்டா பைய மினிஸ்டர், அதான் ஓபன் பண்ணா வெடிக்கும்னு தெரியும்ல, அதையா ட்ரெஷர் சாம்பர்ல கொண்டு போய் வச்ச, வெடிப்பொருள் எல்லாம் வச்சிருக்கமே அங்க கொண்டு போய் வச்சிருக்க வேண்டியதானே புடிச்சு திட்டுவாரு. ஆக்சுவலா மினிஸ்டர் என்ன பிளான் பண்ணாருன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த
டொமேட்டோ பாக்ஸை திருடிட்டு போனாங்க. சோ அதே மாதிரி இன்னொருத்த வந்து இதை திருடக்கூடாதுன்னு சொல்லி தான் அதெல்லாம் பாம்பு வச்சிருந்தாராமா. அதை ஓபன் பண்ணா மட்டும் போதும், நல்லா கலர்ஃபுல்லா கோலாகலமா வெடிச்சு செதறும். ஓபன் பண்ணவன் ஜோலி அதோட முடிஞ்சு. நான் தான் ட்ரெஷர் சேம்பருக்கும் டொமேட்டோ பாக்ஸுக்கும் இன்சார்ஜ். அதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண உடனே கிங்குக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ ஐயோ உசுரா வாங்குறானே. சரி லூஃபியும் மத்தவங்களும் வந்த உடனே என்ன ரீசன் உண்மையை சொல்லி அந்த பாக்ஸ் ரிட்டர்ன் வாங்குற வழியை பாருங்க, கொஞ்சம் பார்த்து பக்குவமா பேசுங்கன்னு சொல்லுவாரா. இன்கேஸ் அவங்க முன்னாடியே ஓபன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் பஞ்சாயத்தாச்சு, அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி லூஃபியும் மத்தவங்களும் வந்தாச்சுன்னு இன்ஃபர்மேஷன் வரும். அப்படின்னா இன்னுமே அவங்க அந்த பாக்ஸை ஓபன் பண்ணல. நல்ல வேலை ஓபன் பண்ணல. சரி அவங்க கிட்ட பேசி அந்த பாக்ஸை வாங்கிடலான்னு போய் சொன்னா அவனுக்கு அதுக்கு மேல ஷாக் கொடுப்பானுங்க. அதான் அந்த ட்ரெஷரை பிக் மாம் கிட்ட கொடுத்துட்டானுங்கல்ல, அந்த மேட்டர் சொல்லியிருப்பானுங்க. அதான் ஷாக்கு. இதுல மெயினா காண்டானது நம்ம நமி தான். எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்களாடா, இல்ல எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்களான்னு கேப்பா. லூஃபி உடனே ஆமா, அவ ஸ்வீட்டு காண்டி இந்த ஐலாண்டியே அழிப்பேன்னு சொன்னான். அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்வீட்டை யாருமே கொடுக்கல, அதை நம்ம சாப்பிட்டுட்டோம். அது மீட்டா இருந்தா கூட பரவாயில்ல, நான் புரிஞ்சுக்குவேன். ஆனா அந்த லூசு கேண்டி காண்டி அழிச்சிருவேன். அதனாலதான் அவகிட்ட டீல் போட்டு எக்ஸ்சேஞ்சா ட்ரெஷரை கொடுத்துட்டு வந்தேன். அவளை நான் கண்டிப்பா எதிர்த்து நின்று அடிப்பேன்னு சொல்லுவானா. உடனே எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடும். எது 4 எம்பரர்ஸ்ல ஒரு ஆளான பிக் மாம் கூட போய் வம்பிழுத்துட்டு வந்தானா, அட சண்டை அளப்பா இல்லன்னு எல்லாரும் பதறுவாங்க. ஆனா ரோபினுக்கு மட்டும் சிரிப்பா வரும். ஏன்னா லூஃபி எப்பவும் இப்படித்தானே பண்ணுவான். சிரகோஷி எல்லாம் பாராட்டி தள்ளுவா, நீ வேற லெவல் லூஃபின்னு. உடனே ஜிம்பையா ஐயோ பஞ்சாயத்து இன்னும் பெருசா இருக்குள்ள அவளை கழட்டி விட்டுட்டு சீக்கிரமா நான் வெளியில வரணும், இல்லன்னா இன்னும் பஞ்சாயத்து ஆயிரும்னு நம்மளு கிட்ட அட்வைஸ் பண்ணுவான். நீங்க எல்லாம் பிக் மாமா மட்டும் தேவையில்லாம காண்டாக்காதீங்க, அவ ரொம்ப ரொம்ப மோசமானவன்னு சொல்லுவான். உசோப்பு தொண்டைகிளியே கத்துவான். நாங்க ஏயா சாவி போட்டு திறந்து ஒண்ணும், அவ 4 எம்பரர்ல ஒரு ஆளு, தேவையா எங்களுக்கு இந்த வேண்டாத வேளாம்பா. இங்க கிங்குக்கு பயங்கரமா அள்ளு விடும். ஏன்னா இப்ப அந்த டொமேட்டோ பாக்ஸ் அந்த ட்ரெஷரோட சேர்த்து பிக் மாமுக்கு போயிருச்சு. இப்ப மட்டும் அந்த பாக்ஸை ஓபன் பண்ணானா கண்டிப்பா பட்டால்னு வெடிச்சு தெரிச்சிரும். அந்த ட்ரெஷர் அவளுக்கு கொடுத்தது யாரு, நம்ம லூஃபி. அப்படின்னா இதை லூஃபி தான் பண்ணிருப்பான்னு நினைப்பா. இதனால பெரிய கலவரமே உண்டாகும். ஆஹா திருடனுக்கு வச்ச தீப்பொறி திபு திபு திபுன்னு எரியுதே, இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையேன்னு புலம்புவானுங்க. இங்க இவனுக்கு 2 ஒரு ஸ்டைலா, சரி வேற வழி இல்ல, செஞ்சதை செஞ்சாச்சு, நடந்தது நடந்தது, முடிந்தது முடிந்தது பானுங்க. இங்க நமி அப்படின்னா அவ கூட நீங்க சண்டை போட முடிவு பண்ணிட்டீங்கன்னு இழிச்சுக்கிட்டே கேப்பா. ஆமா ஆமா ஆமா, அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நமக்கு என்ன, தூக்கி போட்டு வாயிலே மீச்சிருவேன்பா. அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் அந்த மொத்த கோட்டையுமே பல 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 பலன்னு மின்னும். என்னன்னா நம்ம நமி அவனுக்கு ஷாக் கொடுத்து ஒரு வழி பண்ணிட்டு இருக்கான். என்ன அவங்க அடிச்ச அடியில வெளியில கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரம் கட்டினது பூரா உடஞ்சு விழுந்துரும். பில்டிங்கே இந்த நிலைமை என்ன பண்ண, நம்ம பயிலுக நிலைமையை யோசிச்சு பாருங்க. மூஞ்சி முகரணி எல்லாம் வீங்கி போய் கொடூரமா கிடப்பானுங்க. அந்த அளவுக்கு குமுறுன்னு குமுறி எடுக்கிறான். இல்ல இன்னும் வேற குத்துவான்பா. ஏமா ஆல்ரெடி குத்துனதுலதான் அங்க குமாங்கு தாய் போய் கிடக்குது, பேசாம இருப்பான். லூஃபி அந்த நிலைமையில எந்திரிச்சு வாங்க நியூ வேர்ல்டுக்கு போலாம்பா, அவன் கூட வந்தா விளங்கிரும் பாங்க. இப்படி நம்ம ஆளுக பண்ற அட்டுவலியத்தெல்லாம் பார்க்கும்போது ஜிம்பைக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல, கிங்குக்கும் ஒண்ணும் புரியல. அதே நேரம் அந்த கேண்டி ஃபேக்டரி இருக்க ஏரியாவை காட்டுறாங்க. அங்க இந்த கரிபு என் ட்ரெஷர் எங்கன்னு சொல்லி அவன் ட்ரெஷரை அசந்த நேரத்துல எவனோ ஆட்டைய போட்டான், அவனை விடக்கூடாதுன்னு சொல்லி வெறித்தனமா தேடுவான். அதுலயே அவன் கையில கிடைச்சானா கொன்றுவேன்னு வேற சொல்லிட்டு போவானா. அந்த டைம் தூரத்துல ஏகப்பட்டவர் நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு 2 பேரும் 3 மூட்டை தூக்கிட்டு போவாங்க. அதுவும் பெரிய பெரிய மூட்டை. அதுலயே தெரிஞ்சு போச்சு அதுதான் ட்ரெஷர்னு. உடனே அவனுங்களை நோக்கி வேகமா ஓடுவான். இங்க போயிட்டு இருக்க இவனுக்கு காண்ட என்னன்னா, அவங்களோட கேப்டனான பிக் மாம் எதிர்த்து லூஃபி பேசிட்டான்ல, இதுக்கப்புறம் அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது, ஒரு வழி பண்ணிடணும். தெரியாத அடுத்து நடக்க போற பஞ்சாயத்து. இப்ப இவங்களுக்கு 4 நாள்ல டீ பார்ட்டி. அதுக்கு கண்டிப்பா நிறைய ஸ்வீட்ஸ் தேவை. கையில காசு இருக்குது, போற வழியில ஏதாச்சும் ஐலாண்ட்ல ஸ்டாப் பண்ணி ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போக வேண்டியதான்னு பிளான் பண்ணிட்டு போவானுங்க. அப்படி கொடுத்தாவாச்சு கொஞ்சமாச்சும் அவளோட கோவம் தனியும் இல்ல. இப்ப என்ன ஒரு சந்தோஷம்னா நிறைய ட்ரெஷர் கிடைச்சிருக்குது, அது போதும்ட்டு போவானுங்க. இங்க கரிபு பார்த்துட்டு கொய்யாலைங்களா, என்னோட ட்ரெஷரை ஆட்டிய போறீங்க, உங்க எல்லாத்தையும் நான் உயிரோட எரிச்சிடறேன்டா, என் ட்ரெஷரை நீங்க எப்பறம் எடுத்துட்டு போலாம், நான் தாண்டா அதை கஷ்டப்பட்டு திருநவன், குடுங்கடான்னு கத்திட்டே ஓடி வருவானா. அவனுங்க பார்த்துட்டு இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அப்படியே லிஸ்ட புரட்டி பாப்பானுங்க. பேரு கரிபுன்னு தெரிய வரும். அண்ட் இவனுக்கு 200 மில்லியன் பெரி பவுட்டியும் பானுங்க. சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு பயந்துருவானுங்க. 200 மில்லியன் பெரியா இவனுக்குன்னு. வந்தவன் மூடிட்டு சண்டை போடணும். அதை விட்டுட்டு கண்ணுகளா ஏதோ தெரியாம ஆட்டைய போட்டீங்க, பேசாம என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கொடுத்துட்டு போயிருங்க, நான் உங்களை உயிரோட விட்டுறேன்பா. என்ன இவன் வளரிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும் போதே டப்புன்னு வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு பெரிய கேட்லிங் கன் எடுத்து பயங்கரமா சுடுவான். சூட்டே உங்க பாடியில ஜல்லி கரண்டி மாதிரி ஓட்டையா போறான்டா, ஏன் பம்பர மிட்டாய் மாட்டேன்னு சொல்லிட்டு காட்டுத்தனமா அவன் சிரிச்சுக்கிட்டே சுடுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.